ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்மளோட கோடை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய கிளாஸஸ் இருக்குது. எல்லா கிளாஸஸும் ஒரே பிளேஸில் இருந்தால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஜாவாவில் கிளாஸஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுவோம். பேக்கேஜை ரிலேட்டட் கிளாஸஸ் ஹோல்ட் பண்ணுற ஒரு ஃபோல்டர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி ரிலேட்டடான கிளாஸஸை அந்த பேக்கேஜ்குள்ளே மூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு பேக்கேஜை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்ரேட்டர்ஸ் இதுக்குள்ளே எல்லா ஆப்ரேட்டர்ஸ் ரிலேட்டட் கிளாஸஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இன்புட் அவுட்புட் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே இன்புட் டெமோவும் அவுட்புட் டெமோவும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பேசிக்ஸ்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே மீதி இருக்க எல்லா கிளாஸஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸை பேக்கேஜ்குள்ளே ஆட் பண்ணிட்ட அப்புறம் ஃபைலோட டாப்பில் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். இது இந்த கிளாஸ் இந்த பேக்கேஜ்க்கு பிலாங் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்ன்ற கிளாஸ் இந்த பேசிக்ஸ் பேக்கேஜ்க்கு பிலாங் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இன்புட் டெமோன்ற கிளாஸ் இந்த இன்புட் அவுட்புட்டுன்ற பேக்கேஜுக்கு பிலாங் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு கிளாஸஸ்லேயும் அந்த ஒரு லைன் ஆட் ஆகிருக்கும். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இந்த ஆப்ரேட்டர்ஸ்ன்ற பேக்கேஜுக்கு பிலாங் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. நீங்கள் எப்படி கோடை பேக்கேஜ் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.